நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப பிரியமாய் இருக்கிறவர். யாரெல்லாம் பார்க்கிறாரோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஆசீர்வாதமான ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். 3 யோவான் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்னு வேண்டுகிறேன் சொல்லுகிறார். I want you to be blessed in everything. Blessed in everything. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதோ ஆசீர்வாதத்தை பெறுகிறது கிடையாது, நாமே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். It is not about having the blessing but being the blessing. அது எப்படி நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது? அதுதான் மேல வசனத்துல படிக்கிறோம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல, as your soul lives, உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய மனசு வாழ்கிறது போல தான் நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நம்முடைய ஆத்துமாவை பற்றி பேசுகிறது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உள்ளான மனிதனை பற்றி பேசுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் நம்ம மாறிக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு அவசியம். எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவை போல அவருடைய நேச்சரில், அவருடைய கேரக்டரில் நம்ம வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஸோ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை போலவே, இயேசுவை போலவே நம் மாற வேண்டும் என்ற உணர்வு நம்மளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போலவே நாம் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தாரோ அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் இருப்போம். எல்லாவற்றுக்கும் தேவையான ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஆத்துமா. நம்முடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறது, நம்முடைய ஆத்துமா எப்படி வளர்கிறது, யாரை போல் வாருகிறது, யாரை போல் இருக்கிறது, யாரை போல் மாறுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை, அவருக்குள்ள இருந்த அந்த எண்ணங்கள், அந்த தாட்ஸ், அவருடைய மைண்ட் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா நல்லா இருக்கும். அண்ட் நம்முடைய ஆத்துமா நல்லா இருக்கும் பொழுது நாமும் நல்லாக இருப்போம். நம்ம ஆத்துமா நல்லா இல்லாத வரைக்கும், நம்முடைய மைண்ட் சரி இல்லாத வரைக்கும், நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இல்லாத வரைக்கும் வேற ஒருவரிடமிருந்து தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை போல நம்ம மாறிக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, அவருடைய சிந்தை நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், மற்றவர்களையும் ஆசீர்வதிப்போம். இன்றைக்கு கூட நீங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாய் இல்லாமல் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாக வாழும்படிக்கு தேவன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு இந்த நாளை தேவன் நம்மளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வாதமாகவே வைத்திருக்கிறார்.